தமிழக வெற்றி கழக கட்சி கொடி விழா நடத்த இருந்ததா பல தகவல்கள் வெளியாக இருந்தது. குறிப்பாக இதற்கான அனுமதி காவல்துறையினர் இடம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த அனுமதி அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. மறக்குமா நெஞ்சம் என்ற நிகழ்ச்சி 25,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 50,000 டிக்கெட்டுகளுக்கு மேலாக அந்த ஏசிடிசி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமாக விற்கப்பட்டு அந்த இடத்துல கட்டுக்கணக்கான கூட்டங்கள் அதிகமாக கூடியதன் காரணமாக அந்த ஈசிஆர் சாலையில மிகப்பெரிய ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த நிகழ்ச்சி பெரிய குளறுபடியை சந்தித்ததுன்றது காவல்துறைக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏஆர் ரகுமான் நடத்திய அந்த மறக்குமா நெஞ்சம் அந்த இசை நிகழ்ச்சியை ஒப்பிட்டு நடிகர் விஜய்க்கு இந்த கட்சி கொடி விழா அறிமுக விழா நடத்துறதுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழக அந்த கட்சி கொடி அறிமுக விழா என்பது 5,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில தான் அந்த கட்சி நிர்வாகிகள் நேரடியா போய் காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறாங்க. அந்த அனுமதியை அவர்களுக்கு தருவதுதான் ஒரு நியாயமான ஒரு கருத்தாக பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான பார்வையாக இருக்கும். நடிகர் விஜய்க்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்துவதற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை சுற்றி இருந்து சேலத்துல நடத்த போற, திருச்சியில் நடத்த போற, மதுரையில் நடத்த போற சொல்லி எல்லா இடத்துல சுற்றி இருந்து அவர்களுக்கு பல இடங்கள் அந்த வாய்ப்புகள் பல அழுத்தங்கள்னால மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஈசிஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய சாலையாக தான் இருக்கு. அந்த சாலையில் அதிகமான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக தான் இருக்கு. ஆனாலும் 5,000 நபர்கள் ஒரு நாள் பங்கேற்று போகக்கூடிய அளவுக்கு அவங்களால அந்த வழியை மாற்றி அமைத்து தர முடியாத கேள்வியும் இருக்கு. பல மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க தகவல்லாம் வெளியாகுது. இந்த கட்சி கொடி அறிமுக விழாவுக்கு பிறகு நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள போறாருன்னு தகவல் வெளியா இருக்கு. மாநாடு நடத்த போறாருன்னு தகவல் வெளியா இருக்கு. கேரளம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழக கட்சி கொடி விழா நடத்த இருந்ததா பல தகவல்கள் வெளியா இருந்தது. குறிப்பாக இதற்கான அனுமதி காவல்துறையினர் இடம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த அனுமதி அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக எதன் காரணமாக என்று பார்க்கும்போது ஏஆர் ரகுமான் நடத்திய அந்த மறக்குமா நெஞ்சம் அந்த இசை நிகழ்ச்சியை ஒப்பிட்டு நடிகர் விஜய்க்கு இந்த கட்சி கொடி விழா அறிமுக விழா நடத்துறதுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்காங்க. மறக்குமா நெஞ்சம் என்ற நிகழ்ச்சி 25,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 50,000 டிக்கெட்டுகளுக்கு மேலாக அந்த ஏசிடிசி என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் மூலமாக விற்கப்பட்டு அந்த இடத்துல கட்டுக்கணக்கான கூட்டங்கள் அதிகமாக கூடியதன் காரணமாக அந்த ஈசிஆர் சாலையில மிகப்பெரிய ஒரு சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அந்த நிகழ்ச்சி பெரிய குளறுபடியை சந்தித்ததுன்றது காவல்துறைக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்விதான் இருக்கு. குறிப்பா தமிழக வெற்றி கழக அந்த கட்சி கொடி அறிமுக விழா என்பது 5,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில தான் அந்த கட்சி நிர்வாகிகள் நேரடியா போய் காவல்துறையிடம் அனுமதி கேட்கிறாங்க. அந்த அனுமதியை அவர்களுக்கு தருவதுதான் ஒரு நியாயமான ஒரு கருத்தாக பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான பார்வையாக இருக்கும். ஏன்னா 25,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மைதானத்தில், ஒரு தனியார் மைதானத்தில் குறிப்பாக 5,000 நபர்கள் பங்கேற்று ஒரு விழாவில் நடத்த முடியாதா? அதற்கு பாதுகாப்பு காவல்துறையால் வழங்க முடியாதான்றதுதான் கேள்வி. இப்போ இந்த வகையில பார்க்கும்போது நடிகர் விஜய்க்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி நம்ம முன்வைக்க தோணுது. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்துவதற்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டங்களை சுற்றி இருந்து சேலத்துல நடத்த போற, திருச்சியில் நடத்த போற, மதுரையில் நடத்த போறோம்னு சொல்லி எல்லா இடத்துல சுற்றி இருந்து அவர்களுக்கு பல இடங்கள் அந்த வாய்ப்புகள் பல அழுத்தங்கள்னால மறுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில அவர்கள் இப்பொழுது விக்கிரவாண்டி தொகுதியில அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிச்சு விட்டாங்க. ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடப்பட்டு சரியான வகையில சென்று கொண்டிருக்குன்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது
இந்த விஜய்க்கான இந்த அரசியல் அழுத்தம் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதன் காரணமாக இது ஏன் அவருக்கு இந்த மாதிரியான அரசியல் அழுத்தங்கள் வந்து தொடர்ந்து இருக்கு. இந்த விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் என்று தெரிந்த உடனே பல அரசியல் கட்சிகள் இந்த விஜய்க்கு ஆதரவாக பல குரல் எழுப்புறாங்க, பலர் வந்து எதிராக குரல் எழுப்புறாங்க, பல அரசியல் அழுத்தங்களை தொடர்ந்து பார்த்துட்டு தான் வராங்க. அதே நிலையில ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே நடத்துவதற்கு அவருக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 5000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய அளவுல 25,000 நபர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மைதானத்துல 5000 பேர் பங்கேற்று ஒரு விழாவை நடத்த அதுக்கு பாதுகாப்பு காவல்துறையால வழங்க முடியாதா என்ற கேள்விதான் இருக்கு. ஏன்னா ஈசிஆர் சாலையில வந்து போக்குவரத்து நெரிசல் எப்பவும் ஏற்படக்கூடிய சாலையாக தான் இருக்கு. அந்த சாலையில அதிகமான மக்கள் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக தான் இருக்கு. ஆனாலும் 5000 நபர்கள் வந்து ஒரு நாள் பங்கேற்று போகக்கூடிய அளவுக்கு அவங்களால அந்த வழியை வந்து மாற்றி அமைத்து தர முடியாத கேள்வி இருக்கு. அதே நேரத்துல பல இடங்கள் அதே ஈசிஆர் சாலையில பல இடங்கள்ல வந்து நம்ம இந்த கட்சி திருமண கூட்டங்கள்லாம் நடத்துறத பார்த்திருப்போம். அப்ப எல்லாம் அந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லையான ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக வந்து விஜய் வந்து வராருன்னா ஒரு கூட்ட நெரிசல் வரதான் சேரும், ஒரு ரசிகர் பட்டாலும் கூட தான் சேரும். அதை கேட்பது போல அவர்களுக்கு அந்த டிக்கெட்டுகளோ ஏதோ ஒரு அடையாள அட்டையோ ஏதோ வழங்கப்பட்டு அதன் மூலமாக சரிபார்க்கப்பட்ட ஒரு விழா அரங்குள்ள அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படலாம். இல்ல அந்த சாலையில வந்து ஒரு இடத்துல அவர்களுக்கு ஒரு செக் போஸ்ட் மாதிரி அமைத்து அந்த இடத்துல இருந்து அவர்களுக்கு உள்ள அனுமதி சீட்டு வாங்கிவிட்டு உள்ள அனுமதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு அனுமதின்றது வழங்கப்பட வேண்டும் என்றால் பல வழிகள் அவர்களுக்கு இருக்கிறது. இதை வந்து காவல்துறையினர் வந்து ஒரு ஆராய்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையாக பார்க்கலாம். ஆனா எடுத்த உடனே அவர்களுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு அவர்களுக்கு இந்த ஏற்கனவே இந்த இடத்துல குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல நீங்க நடத்த முடியாதுன்னு அவர்களுக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியை தான் விஜய்க்கு இழைக்கப்பட்டிருக்கிறதா பாக்குறதா இருக்கு. அதே நேரத்துல நடிகர் விஜய் வந்து பல மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு தகவல்லாம் வெளியாகுது. இந்த கட்சி கொடி அறிமுக விழாவுக்கு பிறகு நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள போறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. மாநாடு நடத்த போறாருன்னு தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டா அப்பெல்லாம் ரசிகர்கள் பட்டாள அவர் வந்து சூடாதா, அப்பெல்லாம் நாம் மறுக்கப்படுமா அவருக்கு அனுமதின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியா முன்வைக்க தோணுது. பல அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு குரல் கொடுத்தாலும் முக்கியமான அரசியல் தலைவர்கள் பலரும் வாயை மூடிக்கொண்டு சும்மா இருப்பது அதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு எதிரான ஒரு செயலாகத்தான் இந்த தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவராக ஒரு மாற்று கட்சியாக ஒருத்தர் உருவாகி வருகிறார் என்பது அனைவருக்கும் ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் கூட இது மாதிரியான ஒரு ஒரு சம்பவங்களா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு தோண மாட்டேது. பல அரசியல் கட்சிக்கு நம்ம விமர்சனங்கள் கொடுத்துருக்கோம். அதே நேரத்துல தப்பு செய்தால் தவறுகளை நம்ம சுட்டி காட்டியிருக்கோம், நல்லது செய்தால் நல்லதையும் நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். அந்த வகையில தான் நடிகர் விஜய்க்கும் நடக்கக்கூடிய இந்த அநீதியை நம்ம சுட்டி காட்ட விரும்புறதுதான் இந்த காணொலி மூலமாக நம்ம தெரிவிக்கிறோம். குறிப்பா விஜய் அவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அனைத்து தலைவர்களுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இடத்துல ஜனநாயகம் என்பது நிலைநாட்டப்படும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக அமையும் என்பது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.